மத்திய சென்னை கிழக்கு மாவட்டம் சார்பாக 1000 விளக்கு பகுதி செயல் வீரர்கள் கூட்டம் மற்றும் பாக முகவர்கள் கூட்டம் மாவட்ட தலைவர் கராத்தே செல்வம் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் மத்திய சென்னை கிழக்கு மாவட்டம் சார்பாக 1000 விளக்கு பகுதி செயல் வீரர்கள் கூட்டம் மற்றும் பாக முகவர்கள் கூட்டம் மாவட்ட தலைவர் கராத்தே செல்வம் அவர்கள் தலைமையில் சென்னை நுங்கம்பாக்கத்தில் நடைபெற்றது. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் திரு கராத்தே செல்வம் அவர்கள் தலைமையில் 1000 விளக்கு பகுதி செயல் வீரர்கள் கூட்டம் மற்றும் பாக முகவர்கள் கூட்டத்தின் முக்கிய நோக்கம் கட்சியின் வளர்ச்சியை முன்னிறுத்தியும் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தல் குறித்தும் இந்த கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு பகுதி தலைவர்கள், வட்ட தலைவர்கள், 1000 விளக்கு பகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மேலும் இந்த கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் ஜி.கே. தாஸ் மற்றும் 109வது மாமன்ற உறுப்பினர் திருமதி சுகன்யா செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து மாவட்ட தலைவர் கராத்தே செல்வம் அவர்கள் கூறியது, காங்கிரஸ் கட்சியின் வளர்ச்சிக்கு நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய காங்கிரஸ் கட்சி மேலிடம் கொடுக்கின்ற பணியினை திறம்பட செயல்பட வேண்டும். சட்டமன்ற தேர்தல் வெற்றிக்கு அனைவரும் மக்களை நேரில் சந்தித்து என்ன செய்ய வேண்டும் என்பது அவர்களிடம் தெரிவிக்க வேண்டும். தனக்கென யாரும் இருக்கக்கூடாது. கட்சியின் வளர்ச்சிக்கு உண்மையாக விசுவாசமாக பாடுபட வேண்டும். அப்படித்தான் இதுவரையில் தான் செயல்பட்டு வருவதாகவும் மாவட்ட தலைவர் பொறுப்பிலிருந்து தமக்கு கொடுத்த பணிகளை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு அனைத்து பணிகளையும் செய்து வருவதாகவும் கூறினார். எனவே கட்சியின் வளர்ச்சிக்கு அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபட வேண்டும். அப்போதுதான் காங்கிரஸ் கட்சி மீண்டும் தமிழ்நாட்டின் காமராஜர் ஆட்சியை கொண்டு வர முடியும் என தெரிவித்தார். இந்த செயல் வீரர்கள் கூட்டத்திற்கு 1000 விளக்கு பகுதி கட்சி பொறுப்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர்.